தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இப்போ நம்மளோட ஃபைனல் செக்மெண்ட், அதாவது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ப்ளீச் செஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் கலரை விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனாலும் ப்ளீச்சை பார்த்தா நிறைய பேர் நடுங்குவாங்க. ஐயோ ப்ளீச்சா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ளீச் ஒரு கெமிக்கல் அப்படின்றதுனால எல்லாருக்குமே அது தெரியும். ஆனால் சேஃபாக எப்படி ப்ளீச் பண்ணிக்கலாம்? ஏன்னா நிறைய வேலைகளில் நமக்கு கண்டிப்பாக ப்ளீச் தேவையாக இருக்குது. முடிகள் அதிகமாக இருக்கும்பொழுது ப்ளீச் ரொம்ப தேவையாக இருக்குது. கருமை அதிகமாக இருக்கும்பொழுதும் தேவையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப சேஃபான ப்ளீச், என்ன ப்ளீச் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க கோபிகாவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேன் ஆயிருக்கு. அவங்க நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்களுடைய டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். முதல்ல நம்ம செய்ய போகிறது விட்டமின் சி ப்ளீச். ப்ளீச்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் அதில் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. அந்த மாதிரி ரொம்ப சேஃபான ஒரு ப்ளீச் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அது விட்டமின் சி ப்ளீச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஃபேஸில் எந்த மேக்கப்பும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம துடைக்கிறோம். ஜஸ்ட் காட்டன், டிஸ்போசபிள் காட்டன் வச்சு நல்லா துடைச்சிடணும். கூல் வாட்டரில் டிப் பண்ணி இதை க்ளீன் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நான் யூஸ் பண்ண போகிறது விட்டமின் சி ப்ளீச். ஸோ விட்டமின் சி ப்ளீச் க்ரீம் ஜெல் பேஸில் இருக்கும். 2 டீஸ்பூன் ப்ளீச் க்ரீம், ஒரே ஒரு பிஞ்ச் ஆக்டிவேட்டர், ஸோ கொஞ்சம் ஆக்டிவேட்டர், அதே மாதிரி ரொம்ப குறைவான அளவு விட்டமின் சி சீரம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஜெல் ப்ளீச், ஆக்டிவேட்டர் கொஞ்சம் விட்டமின் சி, இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களுடைய கழுத்தில் ரொம்ப டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல மெயினாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறேன். நிறைய பேருக்கு இந்த கழுத்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இப்போ ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் அது. இதை டாக்டர்ஸ் டர்ட்டி நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வேளைகளில் நம்மளுடைய உணவில் ஏதாவது ஒரு சத்து இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்கின் டார்க்கன் ஆகிறத பார்க்குறோம். சில பேர் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த இடம் கருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நெத்திலையும் அவங்க வெயிலில் போனதுனால, ரொம்ப வெயிலில் ஃபேஸ் பண்ணியே இருந்ததுனால நெத்தியும் டார்க்கன் ஆயிருக்கு. ப்ளீச் அப்படின்ற போது நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் எல்லா ப்ளீச்சுமே ஹார்ஷாக இருக்காது. ஸ்கின்னுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ப்ளீச்சும் இருக்குது. அந்த மாதிரி தான் இது விட்டமின் சி ப்ளீச். அவங்க ஹேர்லெல்லாம் படாமல் ஒரு கோட் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கோட். சில வேளைகளில் காதும் சில பேருக்கு ரொம்ப டேன் ஆகிருக்கும். ஸோ லைட்டாக காதுலேயும் ப்ளீச் யூஸ் பண்ணலாம்.
கண்ணுடைய அடிப்பகுதி கண்ணுடைய மேல் பகுதியில் மட்டும் ப்ளீச் போடாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது ஆக்டிவேட்டர் இதில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ளீச்சாக இருந்தால் கண்டன் கிட்ட போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே விட போகிறோம். ஒரு 5 to 10 minutes வரையில் இதை அப்படியே விட போகிறோம். கண்ணுக்கு கூலான ஐபேட்ஸ் ஜஸ்ட் கூல் வாட்டரில் டிப் பண்ணி கூட கண்ணு மேலே வைக்கலாம். இந்த ப்ளீச் அவங்களுடைய ஹேரை மட்டும் ப்ளீச் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனால தான் ஸ்கின்ல இருக்கிற டேனையும் அதை எடுக்கும். சில பேருக்கு முடி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சை பார்க்க முடியும். சில பேருக்கு ஹேர் அவ்வளோவா இருக்காது, ஆனால் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிருக்கும். அவங்களுக்கும் இந்த எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். கோல்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ தட் அவங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக அவங்க ப்ளீச்சை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறோம். ஆக்டிவேட் பண்ணும்போது ஹேரோட உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாமே நல்லா ப்ளீச் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் ப்ளீச் ஆகும். அந்த எஃபெக்ட் ரொம்ப நாள் இருக்காது. ஸோ இந்த ப்ளீச்சோட எஃபெக்ட் நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எல்லா சைட்லேயும் ப்ளீச்சை ஆக்டிவேட் பண்ணும். ப்ளீச் போட்டு டைம் ஆயிடுச்சு. திரும்பவும் அவங்களுடைய ஃபேஸில் கூல் வாட்டர் நல்லா ஸ்ப்ரே பண்ணுறோம். சாஃப்டான டிஸ்போசபிள் ஸ்பாஞ்ச் வச்சு ப்ளீச் எடுத்துடும். ஒரே டைமில் ரொம்ப ப்ளீச் ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இன்றைக்கி ஒரு நாள் ப்ளீச் பண்ணால் இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் இன்னொரு டைம், அதே மாதிரி இன்னொரு 15 டேஸ்க்குள்ளே இன்னொரு டைம், அந்த மாதிரி செய்ய செய்ய ஸ்கின்க்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போவே அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். பேட்சாக இருந்த அந்த டார்க்னஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. எந்த விதமான அரிப்போ எரிச்சலோ இல்லாத ஒரு ப்ளீச் இது. அதனால் சேஃபாக செஞ்சுக்கலாம். யாராவது அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட எந்த விதமான எரிச்சலும் இருக்காது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பத்து நிமிஷம் முன்னாடி நீங்கள் பார்த்த கோபிகாவோட ஃபேஸும் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய ஃபேஸ் நல்ல பிரைட்டன் அப் ஆயிருக்கு. அவங்களுடைய டேனில் நிறைய அளவு குறைஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 20% குறைஞ்சது தெரியுது நமக்கு. இதே மாதிரி அவங்க 10 நாளுக்கு அப்புறம் ஒரு முறை, 15 நாளுக்கு அப்புறம் ஒரு முறை செய்யறதுக்குள்ளே அவங்க டேன் கம்ப்ளீட்டாக போயிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம்.
இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் கோபிகாவோட ஃபேஸ் நம்ம பார்த்துருந்தோம். அவங்களுடைய நெத்திலையும் கழுத்துலையும் ரொம்ப டார்க்காக இருந்தது. இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணம், நான் பிரைட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப சேஃபான விட்டமின் சி ப்ளீச் செஞ்சிருந்தோம். ரொம்ப பிரைட்டாக இருக்கு. இதே மாதிரி இன்னும் 10 நாளுக்கு அப்புறம் இன்னொரு முறை அவங்க செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வசுந்தரா. இந்த செக்மெண்ட்டும் இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ஜாலியா முடியுது. நாளைக்கு எபிசோட்லயும் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Vijay Aishu, signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.